முகமூடி வீரர் மாயாவி தோன்றும் மாய முத்திரை. பெங்காலியாவின் அடர்ந்த காட்டுக்குள் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது மாயாவியின் கைகளில் அணிந்திருக்கும் மோதிரங்கள். வலக்கையில் மண்டை ஓட்டு மோதிரம், இடக்கையில் வாட்கள் குறுக்காக இருப்பது போன்ற மோதிரம். இந்த இரண்டு மோதிரங்களை பற்றிய கதைதான் இது. இனி கதைக்கு வாருங்கள். மாயாவியின் பரம்பரை 21 தலைமுறையாக வன்முறையை அடக்குவதிலேயேதான் குறியாக இருந்து வருகிறது. சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த மாயாவி ஒரு நாள் காயத்தோடு குதிரையில் சாய்ந்தபடி மண்டை ஓட்டு குகைக்கு வந்தார். அப்பா அப்பா, என்ன ஆச்சு? மகனே, எம் முடிவு நெருங்கிவிட்டது. அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். மாயாவி முடியாமல் படுத்துவிட்ட செய்தி கேட்டு காட்டு மக்கள் துயரத்தோடு இருந்தார்கள். மரணத்தின் பிடியில் இருந்த மாயாவி கையில் அணிந்திருந்த 2 மோதிரங்களையும் கழற்றி மகனிடம் கொடுத்தார். மகனே, இந்த மோதிரங்களை பத்திரமாக வைத்து பயன்படுத்தி வா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மோதிரத்தை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு மாயாவி உயிரை விட்டார். அப்பா! உடனே மகன் தந்தையை குகைக்குள்ளே புதைத்து வைக்க ஏற்பாடு செய்தான். மாயாவியின் முன்னோர்கள் எல்லாம் இந்த குகைக்குள் தான் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடக்கம் முடிந்தபின் மகன் தன் அப்பாவின் உடையை எடுத்து அணிந்து கொண்டான். அட, என் உருவம் அப்பாவைப் போல இருக்கிறதே! புதிய மாயாவியின் வருகையால் காட்டு மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்து போனார்கள். மாயாவி வாழ்க, மாயாவி வாழ்க! இப்படித்தான் மாயாவியின் பரம்பரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாயாவியின் முத்திரை பதித்த மோதிரம் ஒவ்வொன்றுக்கும் ஓர் கதைகள் உண்டு. தாடியில் என்ன இது? மண்டையோட்டு குறி போல் இருக்கிறதே! எதிரிகளுக்கு மாயாவி தரும் அடையாளம்தான் இந்த மண்டையோட்டு முத்திரை. இது பாதுகாப்பை குறிக்கும் முத்திரை. இதில் 2 வாள் குறுக்காக இருப்பது போல் இருக்கும். ஆகா, மருத்துவமனை! இங்கே கொள்ளையடித்தால் நிறைய பணமும் மருந்தும் கிடைக்கும். ஏய், அங்கே பார், மாயாவியின் பாதுகாப்பு முத்திரை இருக்கிறது. காலங்காலமாக இந்த 2 முத்திரை மோதிரங்களும் பல வகைகளில் பயன்பட்டு வந்தன. ஒன்று அச்சத்தை ஏற்படுத்தும், இன்னொன்று அன்பை காட்டும். மாயாவின் வலக்கையில் மண்டை ஓட்டு முத்திரை மோதிரம் அணிந்திருப்பார். மாயாவியின் முத்திரை என்றுமே அழிக்க முடியாது. இது அழியவே அழியாது போலிருக்கிறதே. சில நேரங்களில் மாயாவி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட வேளையில் யாராவது உதவினால் மாயாவி அவர்களை மறக்க மாட்டார். நீ என்னை காப்பாற்றியிருக்கிறாய். இந்த முத்திரையினால் உன் பரம்பரை முழுக்க பயமே இல்லாமல் வாழலாம். என் பாதுகாப்பு எப்போதும் உண்டு. மாயாவியை காப்பாற்றியவரின் வாரிசுகள் எல்லாம் இந்த முத்திரையை அணிந்து வந்தார்கள். செயினில் உள்ள டாலர் அழகாக இருக்கிறதே, இது என்ன முத்திரை? தெரியவில்லை. எங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்ட டாலர் இது. தாத்தா காலத்தில் இருந்தே இந்த முத்திரை எங்களிடம் இருக்கிறது. என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். உன் பரம்பரை இந்த மாயாவின் பாதுகாப்பு என்றைக்கும் உண்டு. மாயாவி இடக்கை விரலில் அணிந்திருக்கும் மோதிரம் நன்மையை குறிக்கும். இந்த முத்திரை இருந்தால் மாயாவின் பாதுகாப்பா? எப்படி? யார் இந்த முகமூடி மனிதர்? இது அதிர்ஷ்டம் தரும் என்கிறாரே. காட்டுக்குள் கொள்ளையர்களிடம் சிக்கியிருந்த ஒரு முகமூடி மனிதனை காப்பாற்றினேன். காட்டுக்குள் நடந்ததை விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தான் கிரண். அன்றையில் இருந்து எனக்கு இந்த அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது. என் மனைவி மக்கள் எல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தினால் கிடைத்தவைதான். இந்த முத்திரையின் பொருள் என்ன? ஏதோ முகமூடி மனிதன் சம்பந்தப்பட்டது, எனக்கு சரியாக நினைவில்லை. கிரண் பரம்பரையினர் அந்த முத்திரையின் கதை தெரியாமலேயே அதை அணிந்து வந்தார்கள். ஒரு நாள் கிரணின் பேரன் ஒருவன் தேனிலவுக்காக நகர ஓட்டலுக்கு வந்திருந்தான். டார்லிங், என்ன மோதிரம்? இதன் பொருள் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பரம்பரையினர் இதனை தொடர்ந்து அணிந்து வருகிறோம். இது அதிர்ஷ்டமானது. இருவர் அவர்களை நோட்டமிட்டார்கள். ஓட்டல் அறையில், டார்லிங், நகைகளை ஓட்டல்காரர்களின் பாதுகாப்பில் கொடுப்போமா? வேண்டாம், நாம் தான் குளித்துவிட்டு உடனே திரும்பி விடுவோமே. இருவரும் குளிக்க வெளியே சென்றதும் 2 மர்ம ஆசாமிகள் அங்கே வந்தார்கள். அங்கே பார்த்தாயா நகைப்பெட்டியை? இவர்கள் பெரும் பணக்காரர்களாக தெரிகிறார்கள். நகைப்பெட்டியை அபை செய்து விடலாம். நகை அறையில் மேசையிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டேன். அறையை நன்றாக பூட்டிவிட்டீர்கள் அல்லவா?
ஜன்னலை கூட பூட்டிவிட்டேன். ஹோட்டலில் திருட்டியெல்லாம் நடக்காது, கவலைப்படாதே. ஹோட்டலில், ஏய், அவர்கள் வருமுன் வேலையை முடிக்க வேண்டும். கவலைப்படாதே, ஒரு நெடியில் முடித்து விடுகிறேன்.